சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். சூப்பர் ஸ்டாரோட கெரியர்லே முதல் முறையாக டாக்டராக ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அது தர்மன் படம் தான். தொடர்ந்து அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை இயக்குறாரு. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 15 சூப்பர் ஸ்டார் நடித்திருக்கும் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் முத்துவேல் பாண்டியன் டைகர் என்ற கேரக்டரில் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அதே கேரக்டரில் கண்டினியூவேஷனில் நடிக்கிறாரு. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து ரஜினிகாந்தும் அவருடைய டப்பிங்கை முடிச்சிட்டாரு. இது தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் தற்போது எங்கே கிராண்டாக நடக்க போகுது அப்படின்ற செய்தியும் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மிகப்பெரும் ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் தற்போது ஜெயிலர் 2 படம் உருவாகிட்டு வருது. இந்த ஜெயிலர் 2 படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, எஸ்ஜே சூர்யா, விஜய் சேதுபதி, நேரா ஃபர்தோக்கி, மிதுன் சக்கரவர்த்தி, ரித்திக் ரோஷன் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அக்டோபர் 15 பிரம்மாண்டமாக இந்த படம் திரையரங்குகளை வெளியாக போகுது. கண்டிப்பாக 1000 கோடி அப்படின்ற இலக்கோடு தான் இந்த படம் வெளியாகும். அதனால தான் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்மையில் ப்ரோமோ வீடியோவை பார்த்துட்டு ரசிகர்கள் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் தன்னுடைய பெஸ்ட்டை இந்த படத்துக்காக கொடுத்துருப்பார் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து அக்டோபர் 15 இந்த படம் வெளியாகிறதுனால அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை படக்குழு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் மாதம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த படத்தில் நடிச்சிருந்த முக்கியமான பிரபலங்கள் அனைவரும் வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. ரித்திக் ரோஷன் கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வருவார். அதைத் தொடர்ந்து மேலும் முக்கியமான பிரபலமான அஜித் குமார் அவர்கள் நம்ம தலை ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வருவார் என சொல்லப்படுது. ஏனென்றால் அஜித் குமாரோடைய அடுத்த படத்தை நெல்சன் எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் அஜித் குமார் அவர்கள் இந்த ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்சில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் எனவும், ரஜினிகாந்தோட தன்னோட பயணம் எப்படி இருந்தது, அவரோட நட்பு, அவர் கொடுத்த ஆலோசனைகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி பேச போகிறார் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கு. மேலும் ரஜினிகாந்தும் அஜித் பற்றி பேசுவாரா இல்லை படத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாரா என தற்போது ஆவல் கிளம்பியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.